வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் 138 நாட்களாக வக்கர கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் 28, 2025 முதல் நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். கர்ம அடிப்படையில், அதாவது உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 5 வயது வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15, 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை, 15 + 7 22, 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வரும். 16 வயசுலேருந்து ஒரு 20, 22 வயசு வரைக்கும் இப்போ செவ்வாய் தசை என்னோட கணக்குப்படி வருது. ஏன்னா உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் இருக்கிறதுனால என்னோட தசை அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த தசா புத்தி பலன்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருந்தி வரும். இப்போ செவ்வாய் தசையில் இருக்கிறீங்க. இப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் இது வரைக்கும் வக்கர காலங்கள் இருந்தார் 138 நாட்கள். இப்போ வக்கர நிவர்த்தி ஆக போகிறார். வக்கர நிவர்த்தி ஆகுது அப்படின்னாக்கா இது வரைக்கும் வக்கரத்தில் இருக்கும்போது இப்போ நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார் இந்த சனி பகவான். என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? படிக்கிற காலகட்டத்தில் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர், பெரிய கெடுபலன்கள் செய்ய மாட்டார் இந்த செவ்வாய் பகவான். அப்போ நல்லாவே இருக்கும். யாராருக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த சனி பகவான், அதாவது ராசிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானங்களில் இந்த சனி பகவான் இருந்தாலோ, ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ, இல்லை வக்ரமாக இருந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில் இது மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த சனி பகவான் ஒரு சில கெடுதல்களை பண்ணியிருக்கலாம். மனசு ரீதியாக அப்படின்ட்டு, படிப்பு ரீதியாக, அப்படி இல்லை படிப்பு தாண்டி இப்போ வேலையில் இருக்கிறீங்க, வேலையில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுத்துருக்கலாம். இந்த அஷ்டம சனி ஆரம்பித்த பிறகு வக்கரத்தில் போயிட்டார். இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். இப்போ தான் முழுமையாக இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது தொடர ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த அஷ்டம சனியோட எஃபெக்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதாவது பயப்பட தேவையில்லை. தசை நல்லா இருக்கு. அந்த கர்ம அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா நடத்தக்கூடிய தசாநாதனுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் சுபத்துவமாக இருந்துச்சு, ஆல்ரெடி மறையாமல் இருக்கணும். அப்படி இல்லைனாக்கா சனி பகவானுக்கு நட்பு கிரகமாக இருக்கணும், இல்லைனாக்கா நட்பு கிரக நட்சத்திரமாக இருக்கணும். அது மாதிரி எந்த விதத்திலையும் கெடுபலன் செய்ய முடியாத அமைப்பில் இந்த தசா நடத்தக்கூடிய தசாநாதனுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா சனியுடைய பார்வையில் இருந்தால் கூட இரட்டிப்பு பலன்களை கொடுத்துரும், நல்ல பலன்களை கொடுத்துரும். அப்போ பகை கிரகமாக இருந்தாலோ இல்லை பகை கிரகம் சம்மந்தப்பட்டது இருந்தால் மட்டும்தான், அதாவது கர்ம அடிப்படையில் உங்கள் சுய ஜாதகத்தில் தசை சரியில்லைனா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளை கொடுக்கும். அது மட்டும் எப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு, தொழில், நீங்கள் எதில் இருக்கிறீங்களோ அதில் அந்த பிரச்சனைகளை இந்த சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது பரவாயில்ல, படிப்பில் பெருசாக கை வைக்காது. செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு மனநிலை நல்லா இருக்கும், மனநிலை மாற்றங்கள். அதுலேயும் நட்பு வட்டாரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சில பேருக்கு வரும். செவ்வாய் ராகுவோடு சேர்ந்திருந்தால் அவங்க சுய ஜாதகத்தில், கேதுவோடு சேர்ந்திருந்தால், அது மாதிரி இப்போ சனி பார்க்கக்கூடிய இடங்களில் செவ்வாய் இருந்தாலோ இல்லை செவ்வாய் கேது இணைவு இருந்தாலோ, அதாவது 3, 7, 10 ஆகிய இடங்களில் இந்த செவ்வாய் கேது மாட்டினா, செவ்வாய் ராகு மாட்டிச்சுனாக்கா இது கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கவனத்தில் நீங்கள் பார்த்துக்கணும். படிப்பு ரீதியாக படிப்பில் முயற்சி பண்ணி தான் நீங்கள் படிக்கணும். மற்றபடி எந்தவித கெடுபலன்களும் கிடையாது இந்த செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு. 22 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் ராகு தசை. இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில், ஏன்னா ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் பார்க்கணும். மெயினாக இந்த ராசிக்கு எங்கே இருந்தால் ராகு பகவான் நல்லது பண்ணும்? சூரிய பகவானுக்கு நட்பு கிரக வீட்டில் இருந்தால் நல்லது பண்ணும். நட்பு கிரக வீடு எது அப்படின்னு கேட்டாக்கா செவ்வாயோட வீடு, குருவுடைய வீடு, சூரிய சந்திரனோட வீடு. இந்த இடத்துல இருந்துச்சுனாக்கா, இந்த ராகு பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இது பெருசாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்காது அஷ்டம சனியில். அப்போ வேற எங்கேயாவது இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படின்னாக்கா அது பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், அதாவது சூரியனோட வீடு, சந்திரனோட வீடு, செவ்வாயோட வீடு, குருவுடைய வீடு, இந்த இடத்துல இருந்து தசை பண்ணிச்சுன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருக்கணும். ராகு பகவானுக்கு மறையாமல் இருந்தால் அந்த ராகு தசை அப்படிங்கிறது சிறப்பு. அப்போ மறையாமல் இருந்துச்சு அப்படின்னா
இப்போ அஷ்டம சனி வரும்போது என்ன பண்ணும்? உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இப்போ செவ்வாய், அவர் வந்து நீசமாக இருக்கக்கூடாது. 6, 8, 12 ஆகிய இடங்கள மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அது மாதிரி மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது இப்போ வேலை ரீதியாக பஞ்சாயத்து கொடுக்கும். மறைவு ஸ்தானத்தில் இல்லை, நீசமாக இல்லை செவ்வாய் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, அப்படிதான் எடுத்துக்கணும். மெயினாக உங்களுக்கு வேலையில் பஞ்சாயத்தே வராது, வேலை நல்லாவே இருக்கும், தொழில் கூட நல்லா இருக்கும், தொழில் கூட ப்ராப்ளம் கொடுக்காது. ஆனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். நட்பு கிரக வீட்டில் இருந்தால் அந்த நட்பு கிரகம் வந்து ராகுக்கு மறையாமல் இருந்தால் நல்ல ஒரு அசுர வளர்ச்சி. அஷ்டம சனியில் கூட தொழில் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்களா, திருமணம் கூட கூடி வரும். ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகும், திருமண ரீதியாக நினைச்ச வரன் கிடைக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுத்துரும். அப்போ ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீடு, இந்த சனியோட வீடு, சுக்கரனோட வீடு, புதனோட வீட்டிலலாம் இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்குமா தசை அப்படின்னு கேட்கக்கூடாது. நீங்கள் கேட்பீங்க, இருந்தாலும் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த வீட்டில் இருக்கும்போது கூட நல்லதும் பண்ணும். அந்த வீட்டதிபதியோட சுபத்துவம் நிலைமையை பார்க்கணும் மெயினாக. இன்னொன்று, இந்த ராகு பகவானுக்கு கூட இருக்கக்கூடிய கிரகம் யோக கிரகமாக இருந்துச்சுன்னா சிறப்பு. இப்போ சனியோட வீட்டில் இருக்குது, ராகுவோட குரு சேர்ந்திருக்கிறார், செவ்வாய் சேர்ந்திருக்கிறாருன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அரசியல், அது இல்லாத அரசாங்க வேலை, இது மாதிரியெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். நீங்கள் எதுக்கு முயற்சி பண்ணுறீங்களோ இரட்டிப்பு பலனை கொடுக்கும். ராகு பொறுத்த வரைக்கும் தசை எங்கே இருந்து நடத்துதோ அந்த வீட்டதிபதியோட தசையாக தான் நம்ம எடுத்துக்கணும். அது சனி தசையாக கூட நம்ம எடுத்துக்கலாம், இல்லைன்னு சொல்ல. இப்போ சனியோட வீட்டில் இருந்தால் சனி தசை மாதிரி, ஆனால் கூட இருக்கக்கூடிய கிரகத்தையும் வாங்கிக்கும். இப்போ ராகு தசையில் இருக்கிறவங்க வந்து அரசியலில் இல்லையா, அரசாங்கத்தில் இல்லையா அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக இருக்கிறாங்க, நல்ல உயர் பொசிஷனில் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் உயர் பதவியில் இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கூட இருக்கக்கூடிய கிரகம் ஒன்று குரு, அதாவது ராசிக்கு யோகாதிபதி குரு செவ்வாய் அதுமே சேர்ந்து இருக்கிறது. பௌர்ணமி சந்திரனோட பார்வை, அப்படி இல்லைனாக்கா இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னா அதே இடத்துல வந்து சூரியன் சேர்ந்திருப்பார். அதாவது பௌர்ணமி அமைப்பில் ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடாது அந்த சூரியன் அப்படிங்கிறது. இப்போ பௌர்ணமியோட அமைப்பில் வந்து சந்திர பகவான் இருந்தான்னு வச்சிங்களேன், இப்போ ராகு வந்து சிறப்பான யோகத்தை கொடுத்துரும். சனியோட வீட்டில் இருந்தால் கூட நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி அது மாதிரி கொடுத்துரும். இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. அதாவது ராகு தசை அப்படிங்கிறது இப்போ இந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குமானா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காது, நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை சார்ந்து நீங்கள் ப்ரொமோஷன்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன்லாம் இப்போ கிடைக்கும், இடமாற்றங்கள் கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் புதுசாக ஒரு முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது வேலை விட்டுட்டு வேலை தேடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். கூட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய ப்ரெஷர் கொடுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை பண்ணினே இருப்பாங்க. ஏதோ ஒன்று இது வரைக்கும் நட்பு ரீதியாக நல்லா பழகிட்டு இருப்பீங்க, அவங்களாம் வந்து பிரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொந்த பந்தங்களை கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக வரும். சொத்து பத்து ரீதியாக இப்போ செவ்வாயோட கனெக்ட் ஆகிடுச்சுனாக்கா சொத்து பத்து ரீதியாகவும் பிரச்சனை கொடுக்கும். இடம் சார்ந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். எதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களோ, எதெல்லாம் அந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ, கிரகத்தோட பார்வை பெற்றிருக்கோ, அது சம்மந்தமாக இந்த பிரச்சனைகளை இந்த சனி பகவான் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள், இப்போ அஷ்டம சனி வந்துச்சு, இப்போ தொழில் எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா தொழில் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். தொழிலில் வந்து வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ணும். அதிகப்படியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலீடு தவிர்ப்பது நல்லது. யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. யாரையும் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை ஃபைனான்ஸில் போடுறது, அது மாதிரி லாட்ரி, அதில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறதெல்லாம் இப்போ தயவு செஞ்சு வேணாம். ஏன்னா ராகு வந்து கொடுப்பாரு, நிறைய கொடுப்பாரு. பொது பலன்களில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு மாதிரி கொடுக்கறது கிடையாது. திடீர்னு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுப்பார், திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார், அப்படின்லாம் நிறைய இருக்குது. அது பொது பலன். இருந்தாலும் இந்த மாதிரி அஷ்டம சனியில் தான் அது தூண்டும். யாராவது வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இதில் வந்து முதலீடு பண்ணுங்க, லாட்ரியில் போடுங்க, இந்த நம்பரில் போடுங்க, அது அடிக்கும் இது அடிக்கும் அப்படின்ட்டு மொத்தமாக பணம் லாக் ஆகும். ஷேர் மார்க்கெட்டில் போய் லாக் ஆகுறது, இது மாதிரி அது போட போட இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். டோட்டலாக வந்து கடனாளி ஆக்கி விட்டுரும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே வந்து பேராசை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதாவது குறுக்கு வழியில் போகணும்னு நினைக்கவே கூடாது. அது மாதிரி இருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு ப்ராப்ளமே வராது. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குருதசை சொல்லவே தேவையில்ல. அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசைன்னு சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் கூட குருவுடைய வீடு தான் இல்லைன்னு சொல்லலை. இவர் வந்து அடுத்த வருஷம் வந்து உச்சமாவார் இந்த குரு பகவான். இதெல்லாம் வந்து சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம். குருதசை இருக்கிறவங்களும் பயப்படவே தேவையில்லை. இருந்தாலும் வேலை வாய்ப்பில் ஒரு சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள், அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொஞ்சம் நடக்கும். சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. சுற்றி இருக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருந்துகிட்டே இருக்கும். மரண பயத்தை கூட ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம் திடீர். ஏன்னா துரோகங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குரு தசையில். ஏன்னா அஷ்டமாதிபதி தசை இல்லையா, அதனால் 5 குடைவன் நல்லா கொடுப்பார். நல்ல ஒரு பண வரவு, வேலை வாய்ப்பு, தொழில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரு சில இடத்துல நெருக்கடிகளை கொடுப்பார், அவமானப்படுத்துகிற மாதிரி. அப்படி இல்லைனாக்கா மனநிலையில் கொஞ்சம் மன அழுத்தம், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா தேவையில்லாத ஒரு சிந்தனை எல்லாம் போயிட்டே இருக்கும். தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்குற மாதிரியே இருக்கும். அது தேவையில்லாத பிரச்சனை தான், அது வராது. அது மாதிரி அது மூலிமா கற்பனைகள் அதிகமாக இருக்கும். அதனால் அது தேவையில்லாத பிரச்சனை அப்படின்ட்டு அதை ஒதுக்கிட்டு
நீங்கள் கோயில் கோலம் போயிட்டு வர்றதோ இல்லை தியானத்தில் இருக்கிறது, யோகா பண்ணுறது, இது மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறது, அதில் கொஞ்சம் சிந்தனை வைங்க. அந்த அஷ்டமாதிபதி தசையில் நல்லாயிருக்கும். மற்றபடி சுப விசேஷங்கள் வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து இந்த குரு தசையில் கிடைக்கும். 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசை இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி தசைக்கு நான் எப்பவுமே நெகட்டிவாக தான் சொல்லுவேன். இருந்தாலும் இது வந்து 6ஆம் அதிபதி தசை, 7ஆம் அதிபதி தசை. ராசிக்கு ஒரு துளி கடனாவது இருக்கும். கடன் வந்து ஒரு துளி மட்டும் இல்லை, நிறைய கடன் அதிகமாக இருக்குது இவங்களுக்கு. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, இல்லைனாக்கா ஃபைனான்ஸில் போடுறது, அடுத்தவங்க நம்பி பணம் கொடுக்கறது, யாரையாவது நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இல்லைனா புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணுவாங்க இந்த அஷ்டம சனியில். இவங்களுக்கே தெரியாது, அவங்க அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தாங்கன்னா அவங்க வந்து தப்பிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக இது பார்க்க விட மாட்டாங்க. அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பண இழப்புகள் அந்த காலகட்டங்களில் உண்டு சனி தசையில் இருக்கிறவங்க. ஏன்னா 6ஆம் அதிபதி தசை அப்படின்றதுனால கடனை கன்ஃபார்மாக கொடுக்கும். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அதை அனலைஸ் பண்ணமோ பண்ணீங்க, பெருசாக கடன் வாங்காமல் பண்ணீங்க, தொழில் போயிட்டு இருக்கா நல்லபடியாக போகும். அதாவது தொழிலில் உங்களுக்கு கை வைக்காது. ஆல்ரெடி நீங்கள் ஒரு 5-6 வருஷமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது நல்லாவே போகும், உங்களுக்கு பிரச்சனை வராது. புதுசாக ஒரு தொழில் பண்ணுறதோ, புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ, புதிய நபர்களை நம்பி பணம் போடுறது, ஷேர் மார்க்கெட்டு, அது மாதிரி லாட்ரி, இது மாதிரி குறுக்கோயிலெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இது மாதிரி பணம் போடுறதெல்லாம் இந்த நேரங்கள் அப்படிங்கிறது நல்ல நேரம் கிடையாது. இதில் வந்து ஒரு டைம் போட்டு ஒரு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் கொடுக்கும், நல்லா கொடுக்கும், டக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் இழுத்துட்டு போயிடும். அது மாதிரி ஒன்று பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சனி பகவான். கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி தசையில். உடல்நிலை பார்த்துக்கிறது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா சனி தசை அப்படிங்கிறது முழுமையாகவே நம்ம நெகட்டிவாக சொல்ல முடியாது. எல்லாருக்குமே அரசியல் சார்ந்து நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கு, அரசாங்கம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துருக்கு. இந்த வயது காலகட்டத்திலையும் ஒரு அரசாங்க உதவி, இல்லைனாக்கா ஒரு நல்ல ஒரு பொசிஷனு, ஒரு தொழிலில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன், இது மாதிரியும் இருக்கிறாங்க சனி தசையில். இது வந்து சிம்மராசி அப்படின்றதுனால அரசாங்கம் சார்ந்து நிறைய வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை தான் கொடுத்துட்டே இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பக்கம் கடனாகவே போயினே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அஷ்டம சனி முடியறதுக்காட்டி மொத்தமாக கடனில் வந்து நிற்கும். தலைமறைவாகக்கூடிய சூழ்நிலைகளை ஒரு சில பேருக்கு கொடுக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அஷ்டம சனியில் வீட்டில் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். அதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. உங்களுக்கு மட்டும் தான் கஷ்டத்தை கொடுக்கும். அவங்களுக்கு வருமானம், வேலை வாய்ப்பு எல்லாமே சுப விசேஷம், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை. ஒரு சில பேர் வந்து வீடு கட்டினே வருவாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுன்னு வருவாங்க. ஆனால் ஒரு பக்கம் கடனாயினே வரும். அந்த வேலை ரீதியாக பிரச்சனை இருக்கும், இல்லை தொழில் ரீதியாக பிரச்சனை இருக்கும். மன அழுத்தங்கிறது இப்படி தான் கொடுத்துட்டே இருக்கும், கலந்து தான் கொடுக்கும் இந்த சனி பகவான் சனி தசையில். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வயசான காலத்தில் வர தசை அப்படிங்கிறதுனால இது வந்து பெருசாக கெடுபலன்கள் பண்ணாது. புதன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா நோய் நொடி பிரச்சனை கொடுக்கலாம், இல்லை கடன் பிரச்சனை கொடுக்கலாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். முதல் 10 வருஷம் நல்லா இருக்கும், பின்னாடி வரக்கூடிய 7 வருடம் இருக்கிறது கேள்விக்குறிதான். அந்த 7 வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா சொத்து கேஸு, இல்லைனாக்கா ஏதாவது ஒரு கேஸ் ப்ராப்பர்ட்டி ரீதியாக அது மாதிரி கொடுத்துருக்கோம். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். இதுலேயே அந்த புதன் தசையிலேயே அது கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது அந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கன்ஃபார்மாக கொடுக்கும், நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். நன்றி.